Praise the Lord. சங்கீதம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சங்கீதக்காரர் கூறுகிறார். கர்த்தருடைய முகம் எப்பொழுது நம்மேல், அவருடைய ஒளி நம்மேல் பட்டு பிரகாசம் அடையும் என்றால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். எந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ கர்த்தரை நோக்கி பார்க்கிற எல்லா மனிதர்கள் மேல, யார் யார் கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்களோ, இருக்கிற இடங்கள்ல இயேசுவே அப்படின்னு யார் யார் கூப்பிடுறாங்களோ அந்த இடத்திலேயே கர்த்தருடைய ஒளி அவர்கள் மேல் பட்டு அவர்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஒளி நம்மேல் பிரகாசிக்கிறதினால் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்று 7வது 8வது வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் கர்த்தருடைய ஒளி நம்மேல் பிரகாசமாகும் போது அந்த சந்தோஷம் மிக பெரிதாக இருக்கும் என்று சங்கீதக்காரர் இங்கே குறிப்பிடுகிறார். அதாவது நமக்கு எல்லாமே இருந்து நாம் செழிப்பாக இருக்கிறதை காட்டிலும் கர்த்தருடைய ஒளி நம்மேல் வரும் என்றால், கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் உதிப்பார் என்றால் அந்த சந்தோஷம் அது பெரிதாக இருக்கும். 2வது, சமாதானத்தோட படுத்து நித்திரை செய்வேன். அநேக பேருக்கு பாத்தீங்கன்னா படுத்தாங்கன்னா தூக்கம் கிடையாது, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சமாதானம் கிடையாது, தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கர்த்தருடைய ஒளி அவர்கள் மேல் பட்டது என்றால் கர்த்தர் என்ன செய்வார் என்றால் சமாதானத்தோட படுத்து நித்திரை செய்கிறதுக்குள்ள பலனை, கிருபையை தருவார். தேசியாக அவர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுவார். அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த 3 காரியங்களை நாம் பெற வேண்டும் என்றால், அதாவது எல்லாமே இருந்தோம், ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய ஒளி அவர்கள் மேல் படும் என்றால் அதிக சந்தோஷம் கிடைக்கும். இது முதல் காரியம். 2வது காரியம், சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்கிறதான ஒரு காரியம். 3வது காரியம், கர்த்தர் அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவராயிருக்கிறார். இந்த 3 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஒளி நம்மேல் பிரகாசிக்கணும். அதற்கு கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில வாங்கன்னு சொல்லுங்க, கர்த்தருடைய ஒளி நம்மேல் உதிக்கும். கர்த்தர் இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.